இன்றைக்கு எழுத்தாளர் கி ராஜநாராயணன் அவர்கள் எழுதின ஒரு சிறுகதையை உங்களுக்கு சொல்ல போறேன். கதையோட பேரு தேள் விஷம். சரியா? ஒரு ஊர்ல ஒரு சம்சாரி இருந்தான். அவன் காடு தோட்டத்தில் வேலை செஞ்சுட்டு சந்தோஷமா குடித்தான் நடத்திட்டு வந்தான். அவன் கல்யாணம் கட்டிட்டு வந்தான். அவன் பஞ்சாதி அம்பிட்டு ஒரு அழகு, அழகுன அழகு, அப்படி ஒரு அழகு. அவன் மாற அழகு அப்படி ஒரு சிறப்பு. எல்லாருக்கும் அது மேல ஒரு பெரிய கண்ணு, இத்தனை அழகான பொண்ணா அப்படின்னு சொல்லி. 2 பேரும் சந்தோஷமா தான் இருந்தாங்க. இப்படி இருக்கையில அவன் பொண்டாட்டிக்கு அடுத்த தெருவில் கடை வச்சிருந்த ஒரு கடைக்காரன் கூட துடுப்பு உண்டாகி போச்சு. அவன் கடைக்காரன் பழைய கில்லாடி. எப்படின்னா, எல்லாரும் கடைக்கு போய் பருத்தி ஒரு கூறு கொடுத்துட்டு சாமான் வாங்கினா அவளுக்கு மட்டும் 2 கூறு பருத்திக்குள்ள சாமானம் கொடுப்பான். ஒரு ஆளாக்கு தானியம் கொடுத்தா அரைப்படி தானியத்துக்குள்ள சாமானம் கொடுத்துருவான். அப்படி ஒரு சலுகை அவளுக்கு. இப்படியே போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் அவன் கடைக்கு சாமான் வாங்க போறதுக்கு தாமதமாயிட்டா போட கடையை சாத்தாம இவ வரட்டும்னு காத்துக்கிட்டு இருப்பான். அப்படி ஒரு பிரியம் அவனுக்கு. ஆனா 2 பேரும் வெளிப்படையா பேசிக்கிறது இல்லை. அவன் மேல இவனுக்கு ஒரு இது, இவனுக்கும் அவன் மேல ஒரு இது. ஆனா வெளியே சொல்லிக்கிறது இல்லை 2 பேரும். ஒரு நாள் கடைக்கு போய் லேட்டா போய் காலதாமதமா போய் சாமான்லாம் வாங்கிட்டு ராத்திரி நேரத்தில் கடையில் யாரும் இல்லை, இவன் மட்டும் சாமானை வாங்கிட்டு வந்தான். வரும்போது கடைக்காரனை பார்த்து, ஏன் உன் உடம்பு இப்படி மெரிஞ்சுக்கிட்டே போகுது, வைத்தியரை பார்த்து கையை காமிச்சு நல்ல மருந்து இருந்து வாங்கி சாப்பிடலாம் இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி சொன்னான். கடைக்காரனுக்கு உடனே பயங்கர சந்தோஷம். ஓ, அப்ப இவளுக்கு நம்ம மேல ஒரு இது இருக்குதுங்கிறது அதை காட்டுறது தான் இப்படி சொல்றா அப்படின்னு புரிஞ்சுட்டான். என்னன்னா, நாளைக்கு நான் உன்னோட வீட்டுக்கு வரட்டுமா அப்படின்னு கேட்டான். அவளுக்கு பயங்கர சந்தோஷம். அவள் என்ன நினைச்சாலோ கடைக்காரன் நல்லா புரிஞ்சுக்கிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிஞ்சிருப்பி சிரிச்சுக்கிட்டு ஒரு தடுக்கு தள்ளிக்கிட்டு விட்டு போயிட்டான். அடுத்த நாள் காலையில் வெடிகாலையில் புருஷங்காரன் சம்சாரி அவன் மாட்டை ஓட்டிக்கிட்டு காட்டுக்குள்ளூர போயிட்டான். போய் வேகாத வெயில் நல்ல மத்தியானம் வரைக்கும் உழுதுட்டு இருக்கிறான். அப்போ அந்த நேரம் பார்த்து தண்ணி கலையை வச்சிருந்தது ஒரு காக்கா வந்து தட்டி விட்டுருச்சு. வெய்ய நேரம் தண்ணியெல்லாம் எப்படி வேலை செய்யறது, தூத்துது அவனுக்கு பாவம். இது என்னடா அது இளவா போச்சு, சரி வீட்டுக்கு போய் ஒரு கலையம் தண்ணி கொண்டு தரலான்னு சொல்லி போட்டு தண்ணி கலையை தூக்கிட்டு வீட்டுக்கு வந்தான். வீட்டுக்கு வந்தா தூர பார்க்கும்போது கதவு சாத்தி இருக்குது. என்னடா பட்ட பகல் இருக்கு கதவு சாத்தி இருக்குது. கிராமத்துல எல்லாம் கதவை தான் சாத்தி வைக்க மாட்டாங்க, எப்ப திறந்தா இருக்கும். ராத்திரி படுக்கையில் தான் கதவு சாத்துவாங்க, நம்ம டவுன் மாதிரி இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் கூப்பிடலாமான்னு பார்த்தான். இருக்குன்னு ஒரு சம்சயம் எனக்கு, என்னடா இருக்குன்னு சொல்லிட்டு சாவித்தொலை வெளியே உள்ள பார்த்தான். அவன் பொண்டாட்டி படுத்துக்கிட்டு இருக்கிறா. அந்த கடைக்காரன் அவன் மாரில் வாயை வச்சு படுத்துக்கிட்டு இருக்கிறான். உடனே வந்தது ஆத்திரம் அவனுக்கு, சம்சாரிக்கு. அடா பாவிகளான்னு சொல்லிட்டு கதவை படபடப்பட தட்டுனான். தட்டினோடனே உடம்பெல்லாம் நட்டுக்குது, கோவம் ஆத்திரம் வருது. பட்ட பகல் இப்படி நட்டுளை பண்ணுறான் அந்த கழுத முண்டை அப்படின்னு ஆத்திரம் கதவை தட்டின உடனே வந்து ஒரு 2 நிமிஷம் கழிச்சு கதவை திறந்தோன்னா ஓன்னு, ஐயோ எனக்கு வந்த கதியை பார்த்தீங்களா, ஐயோ சாமி அப்படின்னு சொல்லி அழுகிறான். என்ன ஆச்சு என்னன்னு சொல்லி தொலை, சொல்லாம அழுதுன்னு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறான். கடைக்காரன் தலையை குப்பரை கமுத்துக்கிட்டு திருட நாட்டு பேசாம நிற்கிறான். சித்த நேரத்துக்கு முன்னாடி பருத்தி மாறு எடுக்கலான்னு சொல்லி போய் கட்டிலிருந்து பருத்தி மாறு எடுத்து நெஞ்சோட அணைச்சிக்கிட்டு வந்தேன். திடீர்னு கங்கு மாறி சுருக்குன்னு பட்டுச்சு மாறல. என்னன்னு பார்த்தா இத்தச்சோடு கருந்தேழு மார்லயே போச்சு கடிச்சிருச்சு. வலி தாங்க முடியல, எனக்கு உசுறு போற மாதிரி வலி. என்ன பண்ணுது இல்லை, தனியா கடந்து கத்தி கதறேன்.
அப்பதான் ஞாபகம் வந்தது, கடைக்காரர் விஷம் எடுப்பாரு, தேள் விஷம் எடுப்பாருன்னு சொல்லி பொம்பளை சொன்னாங்கன்னு ஞாபகம் வந்தது. எப்படியோ வலியை தாங்கிட்டு கடைக்காரர்கிட்ட போய், ஐயா இந்த மாதிரி எனக்கு தேள் கடிச்சிருச்சு, நீங்கள் தான் வந்து விஷம் எடுக்கணும் அப்படின்னு கூப்பிட்டதுக்கு, ஐயோ முடிச்சேன் காட்டுக்கு போயிருப்பான், ஆம்பளை விட்டுக்கு நான் வரமாட்டேன் தாயி, நமக்கு இந்த வேலையை வேண்டான்ட்டான். கடைசியில் கெஞ்சி கூத்தாடி கூட்டிகிட்டு வந்தேன். இப்போ தான் விஷம் எடுத்தாரு, கொஞ்சம் பரவாயில்ல, ஆனாலும் இன்னும் வலிக்குது அப்படின்னு சொல்லி அழுதான். சம்சாரி என்ன பண்ணுறது தெரியல. சரி சரி போனா போகுது, ஒரு அவசரத்துக்கு ஆத்துறதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறது, அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை, போனா போகுது போ அப்படின்ட்டு ரொம்ப நல்ல நேரத்துக்கு வந்து உபகாரம் பண்ணினீங்க, ரொம்ப நல்லது சாமி அப்படின்னு சொல்லி கடைக்காரனை தாட்டி விட்டான். கடைக்காரனு ஐயோ சாமி எப்படியோ தப்பிச்சோம் பொழைச்சோன்னு உசுறு கையில் பிடிச்சிட்டு ஒரே ஓட்டமாக ஓடிட்டான் கடைக்கு. ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு நாள் ராத்திரி பொழுதோட வீட்டில் உட்காந்துருந்தவன் ஐயோ அம்மான்னு ஒரே சத்தம், ஐயோ ஐயோ வலிக்குதே வலிக்குதே வலிக்குதேன்னு சொல்லி கத்துறான் சம்சாரி. பொண்டாட்டி சோறாக்கிட்டு இருந்தவோ கொண்டு ஓடி வந்து என்னாச்சு என்னாச்சு என்னாச்சுன்னு, என்னை தேடு கடிச்சிருச்சு, நல்லா கருந்தேடு, எத்தச்சோடு கருந்தேடு, நல்லா பார்த்தீங்களா? ஆமாம் பார்த்தேன், கடிச்சிருச்சு, வலி தாங்க முடியல, நீ ஒரு ரெட்டு போய் கடைக்காரனை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லி, அவர் தானே விஷம் எடுப்பாரு, கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொன்னேன்னு உடனே இவ கொடுக்கணும், என்னடா வம்பா போச்சு, ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு ஒரு பொய்ய சொன்னதுக்கு இப்போ இவன் தேள் கடிச்சு விஷம் எடுக்க சொல்கிறானே, இப்போ மாட்டேன், நான் சும்மா சொன்னேன்னு நம்ம மாட்டிக்குவோமேன்னு சொல்லி போட்டு ஒன்றும் சொல்ல முடியாமல் ஓடுறா, விரசல கடைக்கு ஓடுறா. கடைக்காண்டு போய் இப்படி 2 பேரும் எக்கத்துக்குமா மாட்டிக்கிட்டோம், என் புருஷனுக்கு தேள் கடிச்சிருச்சுன்னு சொல்லி அழுதுட்டு இருக்கிறான், நீ வந்து ஏதோ சும்மா பண்ணி எப்படியோ நீ பண்ணி அவனை சரி கட்டிடு, நீ வா நீயே அப்படின்னு சொல்லி சொல்கிறான். கடைக்காரனுக்கு என்னென்னா, நான் அப்படிலாம் விஷம் எடுக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னால் தர்மசாத் சாத்தி போடுவாங்க, மாட்டேன்னு சொல்ல முடியாது. வேற வழி இல்லாமல் கடைக்காரன் புறப்பட்டு வந்தான். வந்து உள்ள நுழைஞ்சு எங்கே தேள் கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா, சம்சாரி பண்ணின வேலை, வேட்டி திறந்து காமிச்சு தான் இங்கே தான் வான்னு சொல்லி கூப்பிட்டான். அப்புறம் கதை கேட்டு இருந்த பிள்ளைகள்லாம் பொறவு அப்படி, பொறவு என்ன பொறவு, பொறவு பொறவு தான் அப்படின்னு சொல்லி கதை என்ன மாதிரி ஒரு தாத்தா கதை சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அவர் சொன்னாங்க அவ்வளோதான் பொறவு தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா எல்லாரும் ஒரே சிரிப்பாக சிரிச்சாங்களாமா. உங்களுக்கும் சிரிப்பு வரும்னு நினைக்கிறேன்.